ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து நீங்க குளிக்கிறதால 9 புனித நதிகள்ல நீராடின பலனை உங்க வீட்டிலேயே பெற முடியும். அது மூலயமா சகலவிதமான பாவங்கள் விலகும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன மாதிரி பொருட்களை கலந்து எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே புனித நதிகளில் நீராடி நம்மளோட பாவங்களை போக்கிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். கடல் ஆடுதல் அப்படி இல்லைன்னா நீராடுதல் அப்படிங்கிற பெயரோட எக்கச்சக்கமான வழிபாடுகள் நடக்கும். ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல புனித நதிகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா அங்க போய் நீராடுறது உங்களோட பாவங்களை போக்கி நல்ல வழியை ஏற்படுத்தும். ஒரு வருஷமும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம்தான் மாசி மகம். அப்படிப்பட்ட மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரம் நமக்கு மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8:17 மகம் நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மாலை 6:28 ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரைக்கும் இருக்கு. நமக்கு செவ்வாய்க்கிழமை கேலண்டர்ல பௌர்ணமி திதி போட்டிருந்தாலும் திங்கட்கிழமை மாலையிலேயே உங்களுக்கு முழு நிலவு பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும். திங்கட்கிழமையில காலையில 7:09 ராகு காலம் இருக்கு, 10:12 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா மாசி மகத்துக்கான வழிபாடு செய்யலாம். மாசி மகத்துல என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம்? மாசி மகம் எல்லா கடவுளுக்கும் உகந்ததுதான். குறிப்பா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அம்பாள் வழிபாடு, அதாவது மாசி மக தினத்துல தான் அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்திருக்காங்களாம். இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்ததும் இந்த மாசி மக தினத்துல தான். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு மாசி மக தினத்துல நாம இந்த 3 கடவுளையும் வணங்கும் போது நிச்சயம் பலன் கிடைக்கும். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல 9 நதிகள், அதாவது நவ நதிகள் நீராடி அவங்க பாவங்களை போக்கிப்பாங்களாம். அந்த நவ நதிகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சோனை, அப்புறம் துங்கபத்திரை. இந்த 9 நதிகள் தான் நவ நதிகள்னு சொல்லப்படக்கூடியது. சொல்ல போனா இந்த 9 நதிகள்ல அவங்க வீடு பக்கத்துல எங்க இருக்கோ தாராளமா இந்த 9 நதிகள்ல ஏதாவது ஒரு நதியில போய் நீராடினாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட நதிகள் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துக்கு நீராடி அவங்க பாவங்களை போக்கிப்பாங்கன்னா பாத்துக்கோங்க. கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மகா குளத்துல குளிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை தவற விட்டுறாதீங்க. அது பெரிய பாக்கியம். இந்த 9 நதிகள்ல நீராடுறதும் பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நாம கடல் ஆடுதல் இல்லைன்னா நீராடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியம். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா நீங்க குளிப்பீங்க. அப்படி குளிக்கும் போதே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் இது மாதிரி இடத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பூஜை பண்றது விசேஷம்தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரில இருப்பாங்க, நிறைய பேர் சிட்டில இருப்பாங்க. அவங்க ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி விஷயங்களை தேடி போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வீட்டுல, அதுவும் அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்லயே இந்த 9 நவ நதிகளையும் வரவழைத்து அதுல குளிக்கிறதுக்கான பலனை ஏற்படுத்த முடியுமா? அதுக்கு ஒரு எளிமையான ஒரு குறுக்கு வழிதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க தண்ணீர்ல குளிக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அப்படி சொல்லக்கூடிய பொருட்கள் இல்லைனா கூட அது ரொம்ப எளிதா பக்கத்தோட கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் மஞ்சள் தூள். மங்களகரமாவே ஆரம்பிப்போம். மஞ்சள் தூள் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் மகத்துவ ரீதியா மங்களகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பலன், ஒரு சக்தி இந்த ஒரு மஞ்சள் தூளுக்கு இருக்கு. அடுத்ததா திரவிய பொடி, அபிஷேக பொடின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயம் கிடைக்கும். இப்ப அந்த பொடி கிடைச்சா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்படி அந்த பொடி இல்லைங்கிறவங்க வெறும் மஞ்சள் பொடியை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம். அது கூட ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் இந்த 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் ஏலக்காய் தான். பணத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல வசியம் செய்வதற்காகவும் உங்களுடைய மேலதிகாரிகிட்டையும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் நல்ல பேர் வாங்கறதுக்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு ஏலக்காய். அது கூட ஒரே ஒரு துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது தன ஆக்ரோஷ்ண மூலிகை. அதை விட முக்கியமானது காரிய தடை நீக்கி
எந்த ஒரு காரியமே தடைபட்டுட்டு போகுது, ரொம்ப நாட்களாகவே அது நடக்க மாட்டேங்குது, அப்படி நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த காரியம் நடக்கிறதுக்கான வழிவகையை இந்த துளசி இலைகள் ஏற்படுத்தும். துளசி இலையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். இது எல்லாமே சேர்த்துட்டு கடைசியா ஒரே ஒரு மலர், உங்க வீடு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டில் சுவாமிக்காக பயன்படுத்தக்கூடிய மலர், என்ன மலர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு பூ எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதா நீங்க தயார் செய்யக்கூடிய பொருட்கள் தான். மஞ்சள் தூள், கிடைச்சா திரவிய பொடியை பயன்படுத்திக்கலாம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலை, ஒரே ஒரு மலர், இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த பொருட்களை தனித்தனியாக கலந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கலந்து அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படி தனித்தனியாக குளிக்க முடியல, அதுக்கு நேரம் இல்லாதவங்க ரொம்ப எளிமையாக சின்னதாக ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு தண்ணீரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் கலந்து, நவநதிகள் பெயர் சொன்னோம்ல, கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, கோதாவரி, சோனை, அப்புறம் துங்கபத்திரை, இந்த 9 நதிகள் பெயரை உச்சரிச்சுட்டு, இந்த 9 நதிகளே நவநதிகளே, இந்த ஒரு நீராடுதல் நிகழ்ச்சியில மாசிமக தினத்தன்னைக்கு எங்களால் உங்ககிட்ட நீராட முடியல, உங்க 9 பேர் பெயரையும் நாங்கள் சொல்றோம். இப்போ நாங்கள் கலக்கக்கூடிய இந்த தண்ணீர்ல இந்த 9 நதிகளும் நவநதிகளும் கலந்து எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தணும், நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகுவதற்கான வழிவகை ஏற்படுத்தணும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்களோ எங்களுடைய முன்னோர்களோ சில பாவங்கள் செய்திருக்கலாம், அந்த பாவங்கள்லாம் எங்களை விட்டு விலகணும்னு சொல்லி இந்த 9 நதிகள் நவநதிகள் பெயரை சொல்லி, அதுக்கப்புறமா சொம்பு தண்ணீரில் கலந்து வச்சிருக்கீங்களா இந்த பொருட்கள், அந்த தண்ணீரை சாஸ்திரத்துக்கு வீட்டில் குளிக்கக்கூடிய எல்லா நபர்களும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்படி இல்லை தனித்தனியாக கலந்து குளிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக குளிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்த விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் தலைவி இந்த 2 பேர் மட்டும் பயன்படுத்தலாம். இந்த எல்லா பொருட்களையும் கலந்து குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு கடல் ஆடுதல் நீராடுதல் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான நிகழ்வு இருக்குல்ல மாசிமக தினத்துல, அந்த விஷயத்த நீங்க உங்க வீட்டிலேயே பெற்ற பலனை பெற முடியும். இதுக்காக பிரத்யேகமா பல கிலோமீட்டர் கடந்து போய் அந்த நீர்நிலைகளை குளிக்கிறதுக்கு நீங்க சிரமப்பட வேணாம். அந்த 9 நதிகள் நவநதிகளையும் உங்க வீட்டு தண்ணீரையே நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அது மூலயமா பாவங்கள் விலகும். எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் நம்ம முழு பக்தியோட நம்பிக்கையோட நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வேணும்னா கண்டிப்பா ஓடி நமக்கு உதவி செய்வாங்க. அதுல இந்த நவநதிகளும் அப்படிதான். நவநதிகளில் குளிச்சா நம்மளோட பாவங்கள் விலகும். அந்த நவநதிகளே பாவங்களை போக்கிக்கிறதுக்காக மாசிமகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்துக்கு பாவங்களை போக்கிப்பாங்களாம். அப்படிப்பட்ட நல்ல நாளில் அந்த நதிகளோட ஆற்றல் மேம்படுமாம், அந்த தெய்வீக ஆற்றல் புதுப்பிக்கப்படுமாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொருட்களை கலந்து அந்த 9 நதிகளையும் நம்ம தண்ணீரில் வரவழைத்து அவங்க நினைப்போட நம்ம குளிக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய பாவங்களும் விலகும். அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தை பண்ணுவதற்கான முக்கியமான நோக்கம். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. இது மூலயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போறீங்க. இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறதில்ல. ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைத்தாலும் ஒரு சிறிய முன்னேற்றம் கிடைச்சாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும். நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிச்சயம் ஒரு நாள் பலன் உண்டு. அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்க. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த சொம்பு தண்ணீரில் அந்த பொருட்கள் ஏதாவது மீந்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே செடி கொடிகளில் கால் படாத மாதிரி போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம்.